வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 73வது சுதந்திர தின விழா கோலாகல கொண்டாட்டம். தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காகவே அரசியல் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரை. இரண்டாம் முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற 10 வாரங்களில் முத்தலாக் தடை சட்டம், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் போன்றவற்றை நிறைவேற்றி மத்திய அரசு சாதனை. பிரதமர் பெருமிதம். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. வேலூர் மாவட்டம் 3ஆக பிரிக்கப்படும் என்ற அறிவிப்பு. நவம்பர் 1 தேதி தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் எனவும் பேச்சு. ஹாங்காங் அருகே சீன படைகள் குவிக்கப்படுவது குறித்து அமெரிக்கா கவலை. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை கைப்பற்றி இந்தியா சாதனை. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 73வது சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர தின விழாவையொட்டி இன்று காலை தலைநகர் தில்லியில் உள்ள ராஜ்காட்டுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள தேசப்பிதா காந்தியடிகளின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கிருந்து சுதந்திர தின விழா நடைபெற்ற செங்கோட்டை பகுதிக்கு வந்த பிரதமரை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். பின்னர் முப்படை வீரர்கள், மத்திய ரிசர்வ் காவல் படை, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, தேசிய மாணவர் படை, தில்லி காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை பிரதமர் ஏற்றி வைத்தார். பின்னர் நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்திய மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். விவசாயிகள் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளின் பயன்பாட்டை படிப்படியாக குறைத்து மண் வளத்தை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொண்டார். हमारे किसान भाई बहन, हमारे छोटे व्यापारी भाई बहन, उनको कभी कल्पना नहीं थी कि उनके जीवन में भी पेंशन की व्यवस्था हो सकती है. 60 साल की आयु के बाद वे भी सम्मान के साथ जी सकते हैं. விழா நிறைவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பல்வேறு கலைக்குழுவினரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வகை செய்யும் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகே ஒரு நாடு ஒரு அரசியல் சட்டம் என்பது முழுமையாக நடைமுறைக்கு வந்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காஷ்மீர் தொடர்பாக முந்தைய அரசுகள் கடந்த 70 ஆண்டுகளில் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் காஷ்மீரின் வளர்ச்சிக்கு புதிய அணுகுமுறை தேவைப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஒரு முடிவு எடுப்பதிலும் தமது அரசு தாமதம் காட்டியதில்லை என்றார். தமது அரசு பிரச்சனைகளை உருவாக்கியதும் இல்லை,
ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை நீடிக்கவும் அனுமதித்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டார். காஷ்மீர் விவகாரத்தில் கடந்த 70 ஆண்டுகளாக முந்தைய ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பலனளிக்காத நிலையில் காஷ்மீரின் வளர்ச்சிக்கு புதிய அணுகுமுறை தேவைப்பட்டது என்றார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வகை செய்யும் அரசியல் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகே ஒரு நாடு ஒரு அரசியல் சட்டம் என்பது செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அரசின் இந்த நடவடிக்கையால் நாடு பெருமிதம் அடைந்திருப்பதாகவும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். जो काम पिछले 70 साल में नहीं हुआ, नई सरकार बनने के बाद 70 दिन के भीतर आर्टिकल 370 और 35A को हटाने का काम भारत की दोनों सदनों ने, राज्यसभा और लोकसभा ने 2/3 बहुमत से पारित कर दिया. அரசியல் சட்டப்பிரிவு 370 ஆதரிப்பவர்கள் அதனை நிரந்தர அம்சமாக அல்லாமல் தற்காலிகமாக வைத்திருந்தது ஏன் என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார். அரசியல் மாறக்கூடியது என்ற நிலையில் நாட்டு நலனுக்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தலையாயமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2வது முறையாக பொறுப்பேற்ற 10 வாரங்களில் முத்தலாக் தடை சட்டம், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா போன்ற பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றி சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். தமது அரசின் முதலாவது பதவிக்காலத்தில் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சுதந்திர தின உரையில் சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போதைய 2வது பதவிக்காலத்தில் மக்களின் விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். மக்களின் வாழ்க்கையை எளிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். உடன்கட்டை ஏறும் நடைமுறையான சதி, பெண் சிசுக்கொலை, வரதட்சணை கொடுமை போன்றவை ஒழிக்கப்பட்ட நிலையில் முத்தலாக் நடைமுறையை ஏன் ஒழிக்கக்கூடாது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டதன் மூலம் இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை மேம்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இப்பிரச்சனையை அரசியல் கண்ணோட்டத்துடன் அணுகக்கூடாது என்றும் அவர் கூறினார். 10 सप्ताह के भीतर हमारी मुस्लिम माताओं बहनों को उनका अधिकार दिलाने के लिए 3 तलाक के खिलाफ कानून बनाना. கடந்த தேர்தலில் மக்கள் இந்த அரசு மீது வைத்த நம்பிக்கை புதிய பலத்தை கொடுத்திருப்பதாக கூறிய பிரதமர், இதுவரை அவர்களுக்கு உதவிகள் கிடைக்காததன் காரணமாக இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்திருப்பதையே தேர்தல் முடிவுகள் பிரதிபலிப்பதாகவும் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் மூலம் ஒரு நாடு ஒரே வரி என்ற கனவை நனவாக்கி இருப்பதோடு மின்சாரத்துறையிலும் ஒரே மின்தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனை என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதேபோன்று நாடாளுமன்றத்திற்கும் அனைத்து மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், இதுகுறித்து விரிவான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் அதிநவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க 100 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடரும் என்று தமது சுதந்திர தின உரையில் குறிப்பிட்ட அவர், இந்திய பொருளாதாரத்தை 2 மடங்கு அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் $5 டிரில்லியன் கொண்டதாக மாற்ற இந்த முதலீடு தேவை என்று தெரிவித்தார். நாடு சுதந்திரம் அடைந்த கடந்த 70 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் $2 டிரில்லியன் அளவிற்கு உயர்ந்ததாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மேலும் $1 டிரில்லியன் அளவிற்கு மேம்பட்டதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இதனை 2 மடங்காக்கி $5 டிரில்லியன் பொருளாதார நாடாக மாற்றுவதே மத்திய அரசின் இலக்கு என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். உலகில் பின்பற்றப்படும் சிறந்த நடைமுறைகளை கருத்தில் கொண்டு இந்தியாவிலும் அதுபோன்ற சிறந்த நடைமுறைகளை உருவாக்குவது அவசியம் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். தொழில் துவங்குவதற்கு உகந்த நாடுகளின் பட்டியலில் முதல் 50 இடங்களுக்குள் இந்தியா இடம்பெறச் செய்வது அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். மக்களின் வாழ்க்கையில் அரசு ஆளுகை குறைந்த அளவிலேயே இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு மக்களிடம் வரவேற்பு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
நாட்டில் புதிய ரயில் நிலையங்களை அமைப்பதால் மட்டும் மக்களிடம் மகிழ்ச்சி ஏற்படாது என்று குறிப்பிட்ட பிரதமர், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போன்ற அதிநவீன ரயில் பெட்டிகளைத்தான் மக்கள் விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ரயில்வே துறையில் மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்றும், விமான நிலையங்களும் புதிதாக அமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். நாட்டு மக்கள் அனைவரும் 2022ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள 15 சுற்றுலா தலங்களையாவது காண வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை குழாய் மூலம் வழங்க ஜல் ஜீவன் இயக்கம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக மத்திய மாநில அரசுகள் வரும் ஆண்டுகளில் சுமார் 3.5 லட்சம் கோடி ரூபாய் செலவிட இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போது நாட்டில் உள்ள பாதி அளவு குடும்பங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்னும் கிடைக்கவில்லை என்பதையே செங்கோட்டையில் ஆற்றிய உரையில் அவர் சுட்டிக்காட்டினார். தண்ணீர் சேமிக்க கடந்த 70 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை விட 4 மடங்கு நடவடிக்கை அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் வலியுறுத்தினார். நாட்டின் மக்கள் தொகை அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், மக்கள் தொகை அதிகரிப்பு வருங்கால தலைமுறையினருக்கு பெரும் சவாலாக அமையும் என்று குறிப்பிட்டார். எனவே மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். ராணுவ படைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்த முப்படைகளுக்கான தலைமை தளபதி என்ற புதிய பதவி உருவாக்கப்படும் என பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் அறிவித்துள்ளார். இந்த புதிய பதவி முப்படைகளுக்கும் வலுவான தலைமையை வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கார்கில் போருக்கு பிறகு மத்திய அரசால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு தெரிவித்த பரிந்துரைகளின்படி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் நாட்டை உயர்த்த நிலைக்கு கொண்டு செல்ல நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே தேர்தல் நடத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து விரிவான விவாதம் மற்றும் ஆலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு முதல் ஒரே தேர்தல் நடத்துவதன் மூலம் தேர்தல் பிரச்சார நடைமுறைகள் காரணமாக அரசின் செயல்பாட்டில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கலாம் என நித்தி ஆயோக் அமைப்பு பரிந்துரைத்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் அரசியல் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு அம்மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு ஸ்ரீநகரில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆளுநர் சத்யபால் மாலிக் தேசிய கொடியை ஏற்றி வைத்து துணை ராணுவப் படை மற்றும் மாநில காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் பேசிய ஆளுநர் சத்யபால் மாலிக், காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை நிலைநாட்டுவதற்காக சில கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக கூறினார். பெரும்பாலான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு ஸ்ரீநகரில் அமைதி தவழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீருக்கு உட்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் சுதந்திர தினம் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்டது. இன்றைய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தீவிரவாத தாக்குதல் ஏதுமின்றி அமைதியான முறையில் நடைபெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட லடாக்கிலும் சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அங்குள்ள மக்கள் பௌத்த பாரம்பரிய நடனங்களை ஆடி மகிழ்ந்தனர். தமிழகத்திலும் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமை செயலகம் அமைந்துள்ள சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருகே தலைமை செயலாளர் கே. சண்முகம் வரவேற்று முப்படை தளபதிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் நின்றவாறு முதலமைச்சர் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். பின்னர் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்து முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் வேலூர் மாவட்டம் வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையை தலைமை இடங்களாக கொண்டு 3 மாவட்டங்களாக பிரிக்கப்படும் என அறிவித்தார்.
வேலூர் தாலுகா பிரிக்கப்பட்டு கேவி குப்பத்தை தலைமை இடமாக கொண்ட புதிய தாலுகா உருவாக்கப்படுவதுடன் வேலூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியமும் பிரிக்கப்பட்டு திருவண்ணாமலையை தலைமை இடமாக கொண்ட புதிய பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதியளித்தபடி இருமொழிக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்ட தினத்தை பெருமைப்படுத்தும் வகையில் இனி ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் நாள் தமிழ்நாடு நாள் என்ற பெயரில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் என்றும் அறிவித்தார். சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 15,000 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாய் உயர்த்தி 16,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கான உதவித்தொகை தற்போதைய 7,500 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி பல்வேறு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனில் நடைபெற்ற 73வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஆளுநரின் கூடுதல் தலைமை செயலாளர் ராஜகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இனிப்புகளையும் அவர் வழங்கினார். சுதந்திர தினத்தையொட்டி ராணுவ வீரர்கள் பற்றிய வீடியோ காட்சியும் ஆளுநர் மாளிகையில் திரையிடப்பட்டது. Independence Day. புதுச்சேரியிலும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற வண்ணமயமான விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் அவர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் சுதந்திர விழா உரையாற்றினார். பின்னர் அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை, நல்வழித்துறை அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. பல்வேறு மாநில கலைஞர்களின் அணிவகுப்பும் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனி சில செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். சென்னையில் மத்திய, மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி V.K. தஹில் ரமானி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற ஊழியர்களின் குழந்தைகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு தலைமை நீதிபதி பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள சிங்காரவேலர் மாளிகையில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் சீதா லட்சுமி பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் அவர் சுதந்திர போராட்ட தியாகிகளை சந்தித்து கௌரவித்தார். இதில் ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பான் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் G. பிரகாஷ் பங்கேற்று மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். இதில் அதிகாரிகள், மாநகராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த சென்னை மக்களுக்கு அறியப்படுகின்றது. தமிழக BJP தலைமை அலுவலகமான சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் அவர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனத்தை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இதில் கட்சியின் மாநில தலைவர் K.S. அழகிரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். பின்னர் தியாகிகளை கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணசாமி, K.V. தங்கபாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திலும் சுதந்திர தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொறியியல் பிரிவின் துணை தலைமை இயக்குனர் தானுவலிங்கம் பங்கேற்று மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி பொறியியல் பிரிவின் தென் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பொறியியல் பிரிவின் கூடுதல் தலைமை இயக்குனர் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி பொறியியல் பிரிவின் தென் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பொறியியல் பிரிவின் கூடுதல் தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாசன் ராமச்சந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தெற்கு ரயில்வேயின் சார்பாகவும் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பெரம்பூரில் உள்ள ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் கூடுதல் தலைமை மேலாளர் PK மிஸ்ரா கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி உரையாற்றினார். பின்னர் நடைபெற்ற ரயில்வே பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். சென்னை ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள சுங்கத்துறை அலுவலகத்திலும் சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் சுங்கத்துறையின் முதன்மை ஆணையர் அஜித்குமார் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மேலும் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வருமான வரித்துறை சார்பாக நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆயக்கர் பவனில் சுதந்திர தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வட்ட வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் ராஜீவ் ஜெயின் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதேபோன்று சரக்கு மற்றும் சேவை வரி மத்திய கலால் துறையின் சார்பாக சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இதில் அத்துறையின் முதன்மை ஆணையர் ஹேமாவதி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சென்னை இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இந்தியன் ஆயில் தென் மண்டல செயல் இயக்குனர் அரூப் சின்ஹா பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வியில் சிறப்பாக சாதனை புரிந்த இந்தியன் ஆயில் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விளம்பரத்திற்கு பின் செய்திகள் தொடரும். கார்ப்பரேஷன் வங்கியின் 73வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கார்ப்பரேஷன் வங்கியின் 73வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஹாங்காங் எல்லைப் பகுதியை நோக்கி சீன ராணுவத்தினர் முன்னோக்கி செல்வது கவலை அளிப்பதாக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹாங்காங் பகுதியில் சுயாட்சி அதிகாரத்தை சீனா மதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஹாங்காங் குடிமக்களின் சட்ட ரீதியான உரிமைகள் பறிக்கப்படுவதை அடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையம் பகுதி அளவு மூடப்பட்டது. இதற்கிடையே ஹாங்காங்கில் தங்கள் நாட்டு குடிமக்கள் தாக்கப்பட்டதற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் கடும் புயல் மற்றும் மழை காரணமாக 14 பேர் காயமடைந்தனர். இதன் காரணமாக அங்கு சுற்றுலா சென்றுள்ள பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதால் அப்பகுதி வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் புயல் வீசியதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இதன் காரணமாக மரங்கள் மற்றும் விளக்கு கம்பங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததை அந்நாட்டு தொலைக்காட்சி நிறுவனங்கள் படம் பிடித்துள்ளன. இதையடுத்து அப்பகுதிகளில் வசிக்கும் 5,80,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பிலடெல்பியாவைச் சேர்ந்த 6 காவல்துறையினர் காயமடைந்தனர். போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக கைது நடவடிக்கைக்காக குறிப்பிட்ட நபரை கைது செய்ய வந்தபோது அந்த நபர் தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தகவலை பிலடெல்பியா காவல்துறை ஆணையர் ரிச்சர்ட் ரோஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். விளம்பரத்திற்கு பின் செய்திகள் தொடரும். கார்ப்பரேஷன் வங்கியின் 73வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கார்ப்பரேஷன் வங்கியின்
73வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3 ஆட்டங்களை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்திய அணி வென்றது. நேற்று நடைபெற்ற 3வது மற்றும் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 35 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன் எடுத்தது. பின்னர் மழை காரணமாக டக்வர்த் லெவிஸ் முறைப்படி இந்திய அணி வெற்றி பெற 255 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. கேப்டன் விராட் கோலி 114 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் சிறப்பாக ஆடியதை அடுத்து இந்திய அணி வெற்றி இலக்கை அடைந்தது. இதில் விராட் கோலியின் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் 43வது சதமாகும். முதல் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இனி வருவது வானிலை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அதிகபட்சமாக தோவாலாவில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தாமரைப்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், அரக்கோணம், திருத்தணி, திருவாலங்காடு, சோழவரம் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சின்னக்கல்லார், நடுவட்டம், பள்ளிப்பட்டு, வால்பாறை, பூண்டி, செம்பரம்பாக்கம், அறந்தாங்கி, புதுக்கோட்டை, வடசென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று குறிப்பிடத்தக்க மழை பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 73வது சுதந்திர தின விழா கோலாகல கொண்டாட்டம். தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காகவே அரசியல் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரை. இரண்டாம் முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற 10 வாரங்களில் முத்தலாக் தடை சட்டம், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் போன்றவற்றை நிறைவேற்றி மத்திய அரசு சாதனை. பிரதமர் பெருமிதம். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. வேலூர் மாவட்டம் 3ஆக பிரிக்கப்படும் என்ற அறிவிப்பு. நவம்பர் 1 தேதி தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் எனவும் பேச்சு. ஹாங்காங் அருகே சீன படைகள் குவிக்கப்படுவது குறித்து அமெரிக்கா கவலை. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை கைப்பற்றி இந்தியா சாதனை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.